தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் ரயில்வே சுரங்கப்பாதைகள் மழைநீரில் மூழ்கியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், எந்தெந்த ரயில்வே சுரங்கப்பாதைகள் மழைநீரால் மூழ்கியிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியில் காலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. தற்போது இந்த மழையின் காரணமாக கோயில்பட்டியில் உள்ள முக்கிய சாலைகள் அனைத்துமே வெள்ள நீராகத்தான் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த ஒரு சிரமத்துடன் தான் வாகனத்தை செலுத்தும் ஒரு சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக இளையரசர் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தற்பொழுது அதிகமான அளவில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் யாரும் செல்ல வேண்டாம் என அப்பகுதியில் உள்ள போக்குவரத்து காவலர்கள் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு அறிவிப்பு என்பதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் எனவும் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். தற்பொழுது அந்த பகுதியில் யாரும் செல்ல வேண்டாம், தண்ணீர் ஏற்கனவே அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அனைவரும் மாற்றுப்பாதையில் செல்லுங்கள் என சொல்லியிருக்கார். இதே போன்று கிருஷ்ணா நகரில் உள்ள சுரங்கப்பாலத்துக்கு கீழேயும் யாரும் செல்ல வேண்டாம், இலுப்பையோரணி ரயில்வே சுரங்கப்பாலம் அருகேயும் யாரும் செல்ல வேண்டாம் என அப்பகுதியில் பேரிகேட் மூலமாக அமைத்து அந்த பகுதியில் யாரும் செல்லக்கூடாது என ஒரு அறிவிப்பையும் அதில் தெரிவித்திருக்கிறார்கள். சுரங்கப்பாதைகளில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லது மழை விட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். விவரங்களுக்கு நன்றி ராஜன்.